எபிசோட் 3 முடிஞ்ச இடத்துல இருந்து என்ன நடந்ததுன்றதை இன்னைக்கு பார்க்கலாம். நட்பின் பாதை வழியா நடந்த அந்த குட்டி நண்பர்கள் எல்லாம் அந்த மின்னும் சின்ன மரத்துக்கு அருகில் நின்னாங்க. அந்த மரம் மெதுவா மெதுவா ஒளி வீச ஆரம்பிச்சது. காற்று மெதுவா வீசியது. இலைகள் சலசலன்னு அசைஞ்சது. அப்போ அந்த மரத்துல இருந்து ஒரு மென்மையான குரல் கேட்டது. குட்டி நண்பர்களே அப்படின்னு. குட்டு கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்தா. மின்னு சிரிச்சா. குண்டு பயந்தாலும் நண்பர்கள் பக்கம் நெருங்கினாங்க. அந்த குரல் சொன்னது, நீங்கள் ஒன்னா நடந்ததாலதான் இந்த இடத்துக்கு வந்தீங்க. நட்பு இருந்தா மாயம் தானா நடக்கும் அப்படின்னு. அந்த மரத்துல இருந்து ஒரு சின்ன ஒளி துளி கீழே விழுந்துச்சு. அது தரையில விழுந்ததும் ஒரு அழகான பூ மலர்ந்தது. குட்டி நண்பர்கள் அந்த பூவை பார்த்து சந்தோஷமா சிரிச்சாங்க. சிட்டு மேல இருந்து சொல்லிச்சு, இது மாயமரம், நல்ல மனசுக்கும் நட்புக்கும் பரிசு கொடுக்குது. அப்போ அந்த மரம் மெதுவா ஒளிய குறைச்சது. அப்போ அந்த மரத்தோட ஒளி மெதுவா குறைய ஆரம்பிச்சிச்சு. மாயக்காடு மீண்டும் அமைதியா மாறி போச்சு. குட்டு சொன்னா, நம்ம நட்பு தான் நம்மளோட பெரிய பலம் அப்படின்னு 4 பேரும் கைகளை பிடிச்சுக்கிட்டு முன்னாடி நடந்தாங்க. மாயமரம் கொடுத்த இந்த பரிசு என்ன, அது எதுக்கு பயன்படும்? இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நட்பும் நல்ல மனசும் இருந்தா நல்ல விஷயம் தானா நடக்கும்.